அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்கிறேன். அதே நேரத்தில் உங்க பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ஆயிரக்கணக்கான மாணவர்களை கஷ்டப்படுத்தணுமா துன்புறுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்ககிட்ட கேட்கிறேன். 2 நாட்களுக்கு முன்னாலே இங்க தென்காசி மாவட்டத்தில் பைபால்ஸ் பக்கத்தில் இருக்க செய்யது மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில தென்காசி மாவட்டத்தில் இருக்க 20க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து மாணவர்களை யோகா பயிற்சி என்ற போர்வையில திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கான மாணவர்களை அழைச்சிட்டு வந்து பல மணி நேரம் அவர்களுக்காக வெளியிலே காக்க வச்சிருக்காங்க. அந்த மாணவர்களை ஹாப்பி பர்த்டே உதயண்ணான்னு சொல்ல போர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்கிட்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் 450 to 500 ரூபாய் வசூலிச்சு வெறும் 50 ரூபாய்க்கு ஒரு ஷீல்டை, அதுல திமுக நிர்வாகிகள், திமுக மாவட்ட செயலாளரோட போட்டோ, இங்க இருக்கிற அன்பகம் கலை அவர்களோட போட்டோ, மற்ற திமுக நிர்வாகிகள் அத்தனை பேரோட போட்டோ அதுல போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு அதை ஷீல்டா கொடுத்திருக்கிறாங்க. அரசு பள்ளியில் இருக்க மாணவர்களையும் இவங்க அழைச்சிட்டு வந்ததா, பக்கத்துல பண்பள்ளியில் இருக்கிற ஊராட்சி ஒன்றிய தோட்டப்பள்ளி இது போன்ற பள்ளிகளில் இருந்தும் அரசு பள்ளிகளில் இருந்த மாணவர்களையும் அழைச்சிட்டு வந்து அந்த பிள்ளைங்களை பல மணி நேரம் நிற்க வச்சு துன்புறுத்தி இருக்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் அரசியல் வரக்கூடாது அப்படின்னு சொல்ற நம்ம எல்லாருமே ஒரு பொதுவான கருத்து. மகாவிஷ்ணு பிரச்சனைக்காக அத்தனை போர்க்கொடிக்கிய இந்த அரசாங்கம் இப்படி பள்ளி மாணவர்கள்ட்ட போய் அரசியலை புகுத்தி அவங்கள போர்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்றதுல எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கறத துணை முதல்வர்களே நீங்க சொல்லி ஆகணும். உங்களோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக பிஞ்சு குழந்தைகளை நீங்க துன்புறுத்தணுமா? இது நியாயமா அப்படிங்கறத சொல்லணும். தொடர்ந்து நம்ம கவனிக்கணும். நீங்க இன்னைக்கு செய்தி வந்திருக்கு, ராசிபுரத்துல பள்ளி மாணவிகளுக்காக வச்சிருந்த நாப்கினை, அரசாங்கம் கொடுக்கிற நாப்கினை, சானிட்டரி நாப்கினை வித்திருக்காங்க. அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை. நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் கையில கம்பு எல்லாம் எடுத்துட்டு சண்டை போட்டிருக்காங்க. அதை போய் கேட்கறதுக்கு இங்க துப்பு இல்லை. இங்க கஞ்சா பழக்க வழக்கம், ஸ்கூல் லிப் போன்ற விஷயங்கள் பள்ளிகளுக்கு அருகில ரொம்ப ஈஸியா கிடைக்குது அப்படிங்கிறது பல பத்திரிகை செய்திகள்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பள்ளிக்கூடத்துல பட்டப்பகல்ல ஆசிரியை போய் குத்தி கொல்லப்படுகிறார். இந்த மாதிரி துன்புறுத்தல்களும் கொடுமைகளும் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவரோட ஃப்ரெண்டுக்கு, அவரோட பாஸுக்கு பிறந்த நாளுக்கு பாடல் வெளியிடுறதுலயும் பிறந்தநாள் விழா நடத்துறதுலயும் ரொம்ப பிஸியா இருக்கிறார். இந்த விஷயங்களை கவனிக்கிறதுக்கு இங்க இல்லை. எவ்வளவு நாள் இந்த கொடுமைகள் நடக்க போகுது? இதுக்கு முதல்வர் என்ன பதில் சொல்ல போகிறார், துணை முதல்வர் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறத கோரிக்கையாகவும் கேள்வியாகவுமே இந்த நேரத்தில் வைக்கிறோம். இங்க உங்களுக்கு தெரியும், சென்னையில மழை